அடுத்த மாதம் தான் தாயும் நீ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரீஷீட் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரீஷீட் ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டுங்க. சாப்பிட அட்லீஸ்ட் நான் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சர்ச்சன் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்பரேச்சர் பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே அமௌண்ட் செல் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிகு தொமை நீங்கள் லைட்டாக ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிகு தொமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே எஸ்ட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண நானேஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே 1 by 1 நீங்கள் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ப்ரீஷீட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் வந்து பண்ண நான் வந்து இந்த இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த இமேஜ் டெஸ்டிங் கிளிக் போய்ட்டு எடிஸில் போய்ட்டு ஸோ இதில் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இது ஆரஞ்சு கலர், இதையும் நம்ம வந்து பண்ணாக்க அதே இமேஜ் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாருக்குன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நானேஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அதில் ஏதோ ஒரு பிக்கு எங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த எஃபர்ட்டில் வந்து பண்ணால் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து இன்னொரு பிக் இருந்துச்சுனாக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக கொடுத்துக்கும். ஜஸ்ட் இதில் எஃபெக்ட் இருக்காதுன்னு அது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு பிக்கில் ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்கள். ஸோ இதே தான் நாம் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிட்டு செகண்ட் பிக் இருக்கா, அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியர் மாதிரி பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஆக்கணும் ஆஃப் இருக்கான்னு பாடி ஆஃப் இல்லைன்னு ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணால் இந்த பிக்கில் அப்படியே ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸ் அங்கே கொடுத்து இப்போ டேட்டா பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் அடுத்த பிக்குக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டுக்கலாம். முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு புல் கலர் ஷோ தான். இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க இந்த சைடில் கார்னரில் டெய்ல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் இருக்கிற மிரரை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. சொல்லலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தடவை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பிகுத்து மணி லைட்டாக இந்த சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் சென்டராக நீங்கள் வந்து பேக்கை செட் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து விட்டுக்குங்க. சொல்லலாம். நீங்கள் வேறு பிக்கு சேஞ்ச் பண்ணினாக்க ஜஸ்ட் அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஸ்டார் கொடுத்து வேறு பிக் வச்சுருந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக ஜஸ்ட் இது ஆட் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு குரூப்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பிக்கை நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுருக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு.
ஸோ இதுவும் நீங்கள் பொருள் பார்த்துமே உங்களுக்கு அடைச்சா சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொடுனாக்க ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருப்பாருங்க. ஜஸ்ட் இந்த லேயரிங் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கம்மியாக வச்சாக்க இது எப்படி அசைன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பிக்கிங் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது பண்ணாக்க டைம் பிக்கு மிஷின் நேரம் ஓகே. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் கொட்டு ஸ்டார் கொட்டு இப்போ நீங்கள் வேறு பிக் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பொசிஷன் கொண்டா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண அந்த பிக் அப்படியே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு காப்பி பண்ணது மறுபடியும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஸ்பீட் ஐக்கன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 2 புக் மார்க் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் இந்த எஃபெக்ட் பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 2 புக் மார்க் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம வேறு பிக்கு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மூவ் பண்ணி கொடுனாக்க அந்த குரூப்புக்கு முன்னாடி ஒரு இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பிக்லேயே கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக நான் காப்பி பண்ணது அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல உங்களுக்கு எஸ்ராச்சா ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கு ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நான் முன்னாடி ஆட் பண்ண இந்த 3 குரூப்பையும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட் கேஃபாக இருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ இது கம்ப்ரஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். ஸோ இதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஸ்டார் விட்டு வேறு பிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே நான் வந்து பார்த்தா சேம் பிக்கை தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ரிலிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் ரிலிக்ஸ் ப்ரீஷேட் கொடுத்துருங்க சொன்னீங்க. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் இப்படி தான் ஷோகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் என்ன கொடுக்குறீங்க செலக்ட் ஆல்லே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ காப்பி 23 லேயர்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 23 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு அது வந்து பாருங்கள் இதில் அப்படியே ஆட் ஆயிரும். சொல்ல வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே ஜஸ்ட் இந்த பிக்கில் வந்து பாருங்கள் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண பிக்குடைய கலரே உங்களுக்கு வேணுனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருனாக்கா இந்த பிக்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போனால் கீழே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல லாஸ்ட் எஃபெக்ட் இருப்பாரு. ஜஸ்ட் இது ஆஃப் பண்ணினாக்கும் உங்களுக்கு வந்து அந்த பிக்குடைய நார்மல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே ஷார்ப் பண்ணி எக்ஸ்பிரஷன் கம்மியாக இருக்கா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆன் பண்ணினாக்கா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஹெச்டிஆர் லுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் இது நீங்கள் ட்ரை பண்ணிக்க. எனக்கு வேணாம் அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன் சொல்லலாம். இப்போ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பரத்துக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.